அவளோட புருஷனுக்காக ஒரு கிளினிக் வந்து ஓபன் பண்ணிருப்பா. அந்த சாவி எடுத்துட்டு போய் பூஜை பண்ணலான்னு கோயிலுக்கு போயிருப்பா. அதே கோயிலுக்கு தான் வந்து அவளோட புருஷன்காரன் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்காரியோட சேர்ந்து வந்திருப்பான். இவ எவ்வளவு தடவை கால் பண்ணி பார்த்தாலும் அவன் எடுக்கவே மாட்டான், கட் பண்ணி விட்டுருப்பான். அப்பதான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் வரா. இப்பதான் வந்து உன் புருஷனை வந்து அங்க பார்த்தேன், அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம அவர் இங்கதான் இருக்காரா, ஏன் நம்ம கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன அந்த திசையை நோக்கி போய் பாக்குறா. பார்த்த அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அந்த இடத்துல தன்னோட புருஷனும் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒன்னா வந்து ஹக் பண்ணிட்டு நெருக்கமா நிக்கிறாங்க. இத பார்த்த அவளுக்கு அப்படியே இதயமே சுக்குநூறா உடைஞ்சு போன மாதிரி ஆயிடுது. அப்படியே பதட்டத்துல அவ கையில இருந்த அந்த தட்டு கீழே தூக்கி போடுவா. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் கவனிப்பாங்க, இவ நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு அப்படியே அழுதுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போவா. ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அவளால இந்த துரோகத்தை தாங்கிக்கவே முடியாது. அவ அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவ புருஷக்காரன் வந்து சாரி சொல்றதுக்கு வரா. உடனே இவ கத்தி வந்து இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே வந்து ஃபுல் லிங்க் வீடியோ கொடுத்துருக்கேன். சோ மறக்காம அதை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.